ஓய்வு ஞாயிறு அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் மீண்டும் ஒரு தன்னம்பிக்கை பதிவிடுகையில் அழகு தமிழ் கவிதை கழகம் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றது. என் உறவுகளே, வானம் எதிர்பார்த்து இங்கு நீரோடைகளும் நீர் நிலையங்களும் இருக்கலாம். கடல் ஒருபொழுதும் எதிர்பார்த்து இருக்கின்றதா என்பது இன்றளவும் கேள்விக்குறிதான். என் உறவுகளே, வானம் பொய்த்தாலும் சில நேரங்களில் தன் நிலைமையை மாற்றிக்கொண்டு சற்றென்று ஒரு நிமிடத்தில் வர்ணஜாலங்களை செய்துவிடும். வறண்ட பூமியெல்லாம் நீர்நிலைகளாக மாறிவிடும். அதுபோல்தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது யாவும் சற்றென்றே கிடைத்துவிட வேண்டும் என்ற எதிர்பார்ப்புக்குள் இல்லாமல், எதிர்பார்ப்புகள் நிச்சயம் நிகழ்ந்தேறும், அதற்கேற்ற உழைப்புகளை நான் அதன் மீது செய்து கொண்டே இருப்பேன், நிச்சயம் ஒரு நாள் எனது லட்சியம் வெல்லும் என்ற முனைப்போடு உங்கள் மனதை சமநிலை படுத்தும் பக்குவ நிலைக்குள் நீங்கள் மாற வேண்டும். என் உறவுகளே, எதிர்பார்த்து கிடைக்காத போனால் அதைவிட மிக பெரிதாக ஒன்றொன்று உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது என்று நீங்கள் உணர வேண்டும். பிறகே அடுத்த நிலைக்குள் நீங்கள் செல்ல முடியும். உங்கள் திறமையை அடுத்த வழியில் சரிவர வழிநடத்தி அதில் வெற்றிகளை காண முடியும். ஒன்று கிடைக்கவில்லையே என்று மனதை அழுத்தங்களை கொண்டு வாழ்வதை தூக்கி அப்புற வைத்துவிட்டு புதிதாய் ஒரு வாழ்க்கை நமக்குள் வகுத்து கொள்ளதான் நாம் முற்பட வேண்டும். என் உறவுகளே, வாழ்க்கை நமக்கானது. இந்த மண் தடம் என்பது இயற்கையாகவே உருவானது. இதன் மீது நம் பிறவியும் இயற்கையானதுதான். இயற்கையோடு இயற்கையாக ஒற்றுப்போகும் மனம் பண்பை நமக்குள் வளர்த்து எதையும் எதிர்கொள்ளும் மனதை நமக்குள் இருக்கும் வண்ணம் செய்து அழகூற இந்த வாழ்வியலை கையாளதான் நாம் முற்பட வேண்டும். என் உறவுகளே, மனிதம் என்றொன்று உங்களுக்குள் வேண்டும். அது நீங்கள் நிலையாக இருக்கும் மனநிலைக்குள் இருத்தல் வேண்டும். எதையும் கடந்து போகலாம், எதையும் கடந்து இந்த உலகில் வாழலாம், நம் இலக்குகளில் வென்று காட்டலாம் என்ற நினைப்பை உங்களுக்குள் வளர்த்து அழகான வாழ்வியலை கையாளும் மனப்பக்குவ நெறியை அடையுங்கள். என் உறவுகளே, வாழ்க்கை மிக அழகானது. அழகூற வாழ்க்கையை வாழும் மனப்பக்குவத்தை உங்களுக்குள் வளர்த்து